Hi friends, welcome to AhiluArts channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம வந்து ரொம்ப இது வந்து ஒரு டுட்டோரியல்ன்றதை விட ஒரு டிப் ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் செயினே இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் போடுறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மெத்தட் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் செயின் வேணும். ஃபவுண்டேஷன் செயின் இருந்தால் தான் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கரெக்டான இது அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். பட் இது வந்து ஏன் நான் டிப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு பிளாங்கெட்டோ வேறு எதுவோ போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 120 ஸ்டிச்சு 150 ஸ்டிச்சு போடணும், 150 செயின் போடணும். நீங்கள் வந்து இன்கேஸ் 2 செயினோ 3 செயினோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த 3 செயினுக்காக திரும்ப அந்த ஒர்க்கை ஃபுல்லாக அன்டூ பண்ண தேவையில்லை. அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருக்கிற ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக 150 செயினையும் இப்போ நீங்கள் வந்து 100 செயின் போட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே போட்டிங்க. சிங்கிள் க்ரோஷே போட்ட பிறகு தான் கவுண்ட் பண்ணுறீங்க. 100 இருக்க வேண்டிய இடத்துல 98 தான் இருக்குது. ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுன்றதுக்காக வேண்டி நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அன்டூ பண்ணிவிட்டு திரும்ப போட தேவை இருக்காது இல்லையா. அந்த மாதிரி க்ரைசிஸ் அவர்ஷனுக்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு பர்சனலாக ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு போடுறது தான் பிடிக்கும். பட் ஆனால் இதை நான் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த ஸ்டிச்சே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதவே வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போது இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி எனக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அந்த வியாக தெரியுதா, அது வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு போட்ட ஸ்டிச்சு. இப்போ இதையே தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் செயின் இல்லாமல் போட போகிறோம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நான் 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டிச் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக 10 ஸ்டிச்சு வரணும்னு கணக்கு பண்ணி போட்டேன். பட் நான் பேசிக்கிட்டே போட்டனால நான் வந்து 9 ஸ்டிச்சு தான் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு செயினை மிஸ் பண்ணிட்டேன் போல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு நான் இதை ஃபுல்லாக கழட்டிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுறதுக்கு பதிலாக ஃபவுண்டேஷன் செயின் இல்லாமல் இருக்கிற ஸ்டிச்சை வந்து நம்ம அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்லிப் நாட் போடுங்க. ஸ்லிப் நாட் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஸ்லிப் நாட் தான் பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து ரெண்டுமே சொல்லித்தரேன். லைக் சிங்கிள் க்ரோஷேயும் சரி, டபுள் க்ரோஷேயும் சரி, ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் சரி அதை சொல்லித்தரேன். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேக்கு தான் இது போட போகிறோம். ஏன்னா ஃபவுண்டேஷன் செயின் வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்கில் தான் போடுவோம் இல்லைங்களா. ஸோ ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்கில் எப்போயுமே வந்து நம்ம டபுள் க்ரோஷேலே ஆரம்பிச்சிட மாட்டோம், சிங்கிள் க்ரோஷேல தான் ஆரம்பிப்போம். ஸோ சிங்கிள் க்ரோஷே மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். டபுள் க்ரோஷேவோ ஹாஃப் டபுள் க்ரோஷேவோ குழப்ப வேண்டாம். ஸோ இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷேவை ஃபவுண்டேஷன் செயின் இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், 2 செயின் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஒரு செயினில் சிங்கிள் க்ரோஷே போடுவேன். ஏன்னா எப்போவுமே சிங்கிள் க்ரோஷே போடும்போது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா செயினை. இப்போ இந்த நான் போட்டிருக்க ஒரு செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறேன். நல்லா கவனிங்க. நம்ம எப்போயுமே வந்து இதை திருப்பி அந்த பேக் ஹம்பில் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இதுக்குள்ளே விட்டு இதை எடுத்து இப்போ நான் ரெண்டையும் யான் ஓவர் பண்ணி உள்ளேருந்து எடுத்துட்டேன்னா எனக்கு சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சிடும். பட் அடுத்து சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு இடம் இருக்காது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவேன், இந்த ஒரே ஒரு தாங்க ட்ரிக்கு. நம்ம வந்து செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு பதிலாக சிங்கிள் க்ரோஷே போடும்போதே செயின் போடுறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லூப்பில் ஒரு செயின் போடுறேன். ஓகேங்களா. செயின் போட்டேன்னா இப்போது இப்போ 2வது எடுத்த லூப்பை வச்சு சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது நான் நடுவில் போட்டேன் இல்லையா செயினை, அதில் வந்து அதுதான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் செயின். இப்போ அதில் தான் வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நீங்கள் வந்து 2 லூப்பையும் சேர்த்து எடுக்கணும். சரிங்களா. இப்போ எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு
இதை இப்படியே இது பண்ணேன்னா சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சிடும். பட் நான் ஒரு செயின் போட்டுட்டு தானே சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு செயின் போடுறேன், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த போட்ட செயினில், அதாவது சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினில் தான் அடுத்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போயும் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் எடுத்துட்டு சிங்கிள் க்ரோஷே. இப்போது அந்த செயினில் ஒரு செயின், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் மறுபடியும் அந்த செயினில் ஒரு செயின், அப்புறம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் போடவே இல்லை, ஃபவுண்டேஷன் செயினே போடலை, ஆனால் சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து 2 லூப்லையும், அந்த செயினில் இருக்க 2 லூப்லையும் எடுத்து போட்டுகிட்டே இருக்கனால இந்த சைடும் வந்து எனக்கு அந்த வி வந்து கரெக்டாக தான் வருது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு செயின் போட்டேன் இல்லையா முன்னாடி, அதுலேருந்து அந்த செயினில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ போட்ட செயினில் ஒரு செயின், அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம போட்ட செயினில் ஃபஸ்ட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே. ஒன்றும் கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் செயினையும் போட்டுட்டு அதுக்கடுத்து சிங்கிள் க்ரோஷே அது மேலே போடுறதுக்கு பதிலாக சிங்கிள் க்ரோஷே செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். பாருங்கள், இந்த முதல்ல இருக்கிற செயினில் 2 லூப்பையும் சேர்த்து எடுங்க. சரிங்களா? லூப் எடுத்து ஃபஸ்ட்டு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இந்த செயினில் ஃபஸ்ட்டு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? இப்போ நான் செயினே போடாமல் 1 2 3 4 5 6 7 8 9 10 சிங்கிள் க்ரோஷே இதுலேயே போட்டிருக்கேன். தெரியுதா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை போடுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்காக ஒரு செயின், அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா செயின் அவ்வளோதான் போடுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டால் கம்ப்ளீட் ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் போடவே முடியாது இல்லையா, கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட செயினில் உள்ளே விட்டு செயின், சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் மறுபடியும் அந்த 2 லூப்பையும் எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து இதில் இருக்கிற மாதிரியே அந்த வி ஃபார்மேஷன் வந்து இதுலேயும் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த செயினுக்குள்ளே விட்டு ஒரு செயின் போடுறேன், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே போடுறேன், மறுபடியும் உள்ளேருந்து விட்டு ஒரு செயின் போடுறேன், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே போடுறேன், செயின்குள்ளே விட்டு இதை எடுத்தோன்னே இதுதான் செயின்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா 2 லூப்பு தான் இருக்குது. செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிங்கிள் க்ரோஷே. லூப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் செயின் போடுறேன், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, லூப் எடுக்கிறேன், செயின் போடுறேன், சிங்கிள் க்ரோஷே.
இப்போயும் லூப் எடுத்திருக்கேன், செயின் போட்டிருக்கேன், அப்புறம் சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் செயினில் லூப் எடுத்திருக்கேன், செயின் போட்டிருக்கேன், சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். பட் இதை வந்து நான் எப்போயுமே போட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து செயின் போட்டு தான் இது பண்ணுற மாதிரி பிடிக்கும். பட் நீங்கள் வந்து இது ஈஸியாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதவே போடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 2 லூப்லையும் அந்த நம்ம போட்ட செயினில் 2 லூப்லையும் எடுத்து போட்டிருக்கனால மேலேயும் சரி கீழேயும் சரி ஃபவுண்டேஷன் அந்த செயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டிச் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுலேயும் நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் செயின் இல்லாமல் போட்டது. இது வந்து ஃபவுண்டேஷன் செயின் வச்சு போட்டது. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே வந்து ஃபவுண்டேஷன் இல்லாமல் போடுறது. நம்ம இன்னொரு வீடியோவில் டபுள் க்ரோஷேவும் ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் போடுவோம், ஏன்னா அது வந்து குழப்பாது. பட் இதுவே உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த 2ஐயும் பார்ப்போம். ஏன்னா அது வந்து 2 லூப்பு 3 லூப்பு ஹூக்கில் இருக்கும். நீங்கள் எந்த லூப்பை எடுக்கணும், எந்த லூப்பில் செயின் போடணும், எந்த லூப்பில் க்ரோஷே போடணுன்றது கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இது மட்டும் போடுங்க, இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி எந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ரோவோ ஃபஸ்ட்டு ரவுண்டோ சிங்கிள் க்ரோஷேயில் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஃபவுண்டேஷன் செயின் போட்டு அது பேட்டர்ன்லேயே வந்து டபுள் க்ரோஷேயில் ஆரம்பி ட்ரிபிள் க்ரோஷேயில் ஆரம்பின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து அதில் சிங்கிள் க்ரோஷேயில் ஆரம்பித்தா தான் அந்த எட்ஜு வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இன்னும் ஒன்று மட்டும் போடுறேன். செயினில் ஃபஸ்ட்டு செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் சாரி அந்த 2 லூப்பில் மட்டும் விட்டு, இப்போ நீங்கள் இதோட போதும், இதான் என்னோடய செயின் கவுண்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியில் வந்து ஒரு செயின் போட தேவையில்லை, அப்படியே நீங்கள் சிங்கிள் க்ரோஷே முடிச்சிட்டா போதும். ஓகேங்களா? நம்ம இது இப்போ பாருங்கள், இப்போ நான் கடைசியில் வந்து லூப்பை எடுத்து இந்த செயினில் இருக்கிற லூப்பை எடுத்து செயின் போடலை, அப்படியே 2ஐயும் எடுத்து சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்படி தான் இதை கம்ப்ளீட் பண்ணும். அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அதை அப்படியே செயின் 1 போட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் வீடியோவில். முக்கியமாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.